மகர ராசி நண்பர்களே, இந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருக்கு? மகர ராசியை பொறுத்தவரையிலும் உங்களுடைய ராசிநாதனாகப்பட்ட சனி பகவான் 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்திற்கு, முயற்சி ஸ்தானத்திற்கு செல்கிறார். அப்போ புதிய முயற்சிகள் கைகூடுதல், உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, முன்னேற்றம், சிறப்பு, மேன்மை, பொருளாதார வகையில் முன்னேற்றம், அனைத்தையும் சிறப்பையும் செய்து கொடுக்கும் ஒரு பொற்காலமான காலம். உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்தில் பயணிப்பது, அதுவும் குரு வீட்டில் பயணிப்பது ரொம்ப சிறப்பான ஒரு எதிர்காலம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவா இப்போ குரு வீட்டில் பயணிக்கும் பொழுது இந்த குருவாகப்பட்டவன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருப்பார். 6ஆம் இடம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறதுனால இதுவரையிலும் வேலை வாய்ப்பு கிடைக்காதவங்களுக்கு கட்டாயம் ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலமாக அமையும். ராகு பகவான் பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் இருக்கார் உங்கள் ராசிக்கு. பேச்சில் கவனம் தேவை, மிக மிக கவனம் தேவை. சடார்னு ஒரு வார்த்தை விட்டுருவீங்க. நம்ம என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் யோசிச்சு பேசுங்க, அது மட்டும் கவனம் தேவை. 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால நீங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் கரெக்டாக ஒழுங்குமுறையாக கடைபிடிச்சிக்க. கண்ட இடங்களில் சாப்பிட வேண்டாம். ஃபுட் பாய்சன் ஆவதற்கும் நீங்கள் சாப்பிடக்கூடிய பொருட்களால் உங்களுக்கு அலர்ஜி, ஒவ்வாமை ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிறனால சாப்பிட்ற பொருள், குடிக்கிற தண்ணி எல்லாத்துலேயும் கவனமாக இருங்க. மிக மிக கவனமாக உங்களை பார்த்துக்குங்க. மற்ற பிரகாரம் இந்த வருடம் மகர ராசியை பொறுத்தவரையிலும் ஒரு வழியாக 7ரை சனியின் பிடியிலிருந்து விடுபட்ட நீங்கள் ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய காலமாகத்தான் மகர ராசிக்கு அமையும். ஒரு வெற்றியான காலமாகத்தான் மகர ராசிக்கு அமையும். அதனால் நீங்கள் சிறப்பான ஒரு வெற்றியை அடைவீர்கள் என்பது திண்ணம். இந்த விசுவாவசு வருடத்தை பொறுத்தவரையிலும் இருவரையிலும் ஒரு ஒரு தொழில் அல்லது வேலையில் ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் இருந்த சார், மகரத்தை பொறுத்தவரையிலும் கடந்த ஒரு 4 வருடம் 5 வருடமாகவே என்னுடைய பொருளாதாரத்து மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்த சார், நான் இதை செஞ்சிருவேன் இல்லை இதை பண்ணிடுவேன் ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருந்த சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய காலமாக, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிலைத்தன்மை கொடுக்கக்கூடிய காலமாக கட்டாயம் உங்களுக்கு அமையும். ஒரு பொற்காலமாக அமையும். வரக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே காலம் நமக்கு கொடுக்குது, அதை நாம் பக்குவமாக பயன்படுத்திக்கிங்க. சிறப்பான வெற்றியும் மேன்மையும் கொடுக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா மகரத்தை பொறுத்தவரையிலும் சனி பகவானுடைய வீடு, காலபுருஷனுக்கு 10ஆம் வீடு அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் சாதம் நைவேத்தியம் செய்து பாலபிஷேகம் செஞ்சுட்டு வாங்க. நல்லெண்ணெய் தீபம் போட்டுக்கிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பு. நவகிரகத்தை வழிபட்டுக்கிட்டு வாங்க, அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் சோமவாரத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தில் நந்திய பெருமானுக்கு பச்சரிசியும் வெல்லமும் கலந்து, அது காப்பரிசின்னு சொல்லுவாங்க, படைச்சு அதை பறவைகளுக்கு